நல்லா இருக்குல்ல? டேய் பண்ணி, அது பாஸோட ஷேடு, வேலை போயிடும். சார் வாங்க. நீராட்டும் நேரத்தில் என்னன்னையாகின்றாய், வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். நான் ஹலோ. சாரி. எதுக்கு? உங்க அம்மா கிட்ட போய் சொன்னதுக்கு. நானும் சாரி. எதுக்கு? பார்க்க சுமாரா தான் இருக்கேன்னு சொன்னதுக்கு. சினிமா நடிக்க மாதிரி இல்லனாலும் ஓகே, சீரியல் நடிக்க மாதிரி இருக்க. ஏய் இங்க பாரு. வாடா போய் உடனே பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ, இது மிட் நைட் மேன், பேயிங்க டூயட் பாடுற டைம். இப்ப போய் அதுல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப். காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். யூ கிவ் மேன், வை மீ? எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு, உன்னில் ஏதோ இருக்கு, சொல்லி என் மேல் இஷ்டமா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி ஃபார் த லேடிஸ் அவுட் தேர், ஹாப்பி விமென்ஸ் டே. விமென்ஸ் டே அப்படின்றனால ஒரே ஒரு குட்டி விஷயம் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். என்னுடைய எண்ணம் இது. விமென் எம்பவர்மெண்ட்டை வந்து தவறுதலாக இப்போ நிறைய பேர் புரிஞ்சிருக்காங்க, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது இது, பட் சில பேர் அப்படி இருக்காங்க, அவங்களுக்காக இதை சொல்கிறேன். விமென் எம்பவர்மெண்ட் இஸ் நாட் வாட் அ விமன் கேன் டூ விச் அ மேன் கேன். ஆண்கள் பண்ணக்கூடியவையும் பெண்களாலையும் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. வாட் a woman can do which a man can't. ஆண்கள் பண்ண முடியாதவையையும் பெண்களால் பண்ண முடியும், அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வாய்மொழியும் என்ற தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமாடி. கண்களில் நாம் உன்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது ஸ்வர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே.
when you have a when you have a யாரும் ரசிக்கவில்லை இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சுரிக்கின்றது யாரும் சுரிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும். அந்த உயிரினங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஆகையால் அது நம்ம கோயிலில் நம்ம குழந்தைகளுக்கோ ஏதாவது வாயிலேயே நுழையாத ஒரு வியாதி வந்து நம்மளை தான் அது மறுபடியும் பாதிக்கும். சின்ன சிலை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளை மாதிரி லட்சக்கணக்கான பேர் பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதில் ஒரு பங்காக தான் இருப்போம். ஸோ ஆகையால் அது என்னைக்காக இருந்தாலும் நமக்கு தான் அது ஆபத்து. ஆகையால் அதை தவிர்த்துக்கோங்க ப்ளீஸ். அண்டு வெடிகளை குறைங்க கண்டிப்பாக. எந்த உயிரினத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு வழிபாட்டை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக விநாயகரும் அதை மைண்டில் வச்சுக்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா, மற்றபடி ஹாவ் அ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பை பாய். நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். பாய் பாய். போலாமா? நான் வரல, நீ போ. இங்க இருந்து கிளம்பலாம் நேத்து தானே முடிவு பண்ணோம். அது நேத்து. நான் சொல்றது ஏன் ஹைட்டு இது போதாதா? அட ஏண்டா அழுத்துற? அட எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கு முன்ன ரொம்ப அழுத்துற.
உங்களுக்கு